தண்டியடிகள் நாயனார். திருவாரூரில் பிறந்தவர்தான் தண்டியடிகள் நாயனார். தண்டியடிகள் நாயனார் காலத்தில் திருவாரூர் கோவிலின் அருகே பெருந்திரளான சமணர்கள் இருந்தனர். திருக்குளத்தின் மேற்கு புறத்தில் உள்ள திருக்குளத்தின் அருகே சமணர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளை அமைத்துக் கொண்டனர். இதனால் குளம் பாழ்பட்டு விட்டது. பல இடங்களில் குளம் தூர்க்கப்பட்டு விட்டது. இதனை அறிகிறார் தண்டியடிகள் நாயனார். இவர் பிறவியிலேயே கண் பார்வை அற்றவர். திருக்குளம் பாழ்பட்டு விட்டதை இவர் உணர்கிறார். குளத்தை செம்மைப்படுத்த சீரமைக்க தனி ஒருவராக துணிவு கொள்கிறார். குளத்தினுள் ஒரு கோல் நட்டார். குளக்கரையில் மேட்டில் ஒரு கோல் நட்டார். இரண்டையும் இணைக்கும் வகையில் ஒரு கயிறு கட்டினார். கயிற்றை தடவிய வண்ணமாக வழியறிந்து குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி கூடையில் எடுத்து கொண்டு வந்து கரையில் கொட்டுவார். ஒவ்வொரு நாளும் நாள் தவறாமல் தண்டியடிகள் அந்த திருக்குளத்தை அகழ்ந்து கொண்டிருந்தார். தண்டியடிகள் செய்யும் திருத்துண்டு கண்டு சமணர்கள், மண்ணை வெட்டாதீர், அதனுள் வாழும் பிராணிகள் மடியும், அவைகளை துன்புறுத்த வேண்டாம், கண் பார்வையில்லாத நீயும் துன்புற வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறுதான் திருவாரூர் கோவிலுக்கு அருகில் குடியிருப்பு பகுதிகளை பெருக்கிக் கொண்டு திருக்குளமே பாதிப்புறும் நிலையை உருவாக்கினர். குளத்தை சீரமைப்பு செய்ய வந்த தண்டியடிகளாரையும் தடுத்தனர். சிவபெருமானுக்கு செய்யும் திருப்பணி எதுவோ அதுவே குற்றமற்ற அறமாகும் என்று தண்டியடிகள் கூறியதை கேட்ட சமணர்கள், நாங்கள் கூறியதை கேட்காத நீ காதுகளையும் இழந்தாயோ, நீ குருடன் மட்டுமல்ல செவிடனும் கூட என்று கேலி செய்கின்றனர். அதற்கு தண்டியடிகள், மந்த உணர்வும் குருட்டு கண்ணும் செவிட்டு காதும் உங்களுக்கே உரியன. திரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுளின் திருவடிகளைத் தவிர வேறொன்றையும் என் கண்ணால் காணமாட்டேன். நீங்கள் உணர்வும் கண்ணும் இழந்து உலகமெல்லாம் அறியும்படி நான் காண கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். உன் தெய்வத்தின் வல்லமையால் நீ கண் பெற்றாயானால் நாங்கள் இந்த ஊரிலேயே இருக்க மாட்டோம் என்று சபதம் செய்கின்றனர். தண்டியடிகள் நாயனார் தட்டு தடுமாறி கோயினுள் முன்னே வந்து, எம்பெருமானே, சமணர்களால் நான் அவமானத்துக்குள்ளானேன், துயரடைந்தேன், எனக்கு ஏற்பட்ட இடரை துன்பத்தை நீக்க வேண்டும் என்று வணங்கி கண் கலங்கி தொழுத பின்னர் மடத்தின் உள்ளே சென்று அங்கேயும் அழுது கொண்டே இருக்கின்றார். பிறகு கண்ணயறுகின்றார். அப்போது அந்த கனவிலே அகிலமெல்லாம் அறிந்த சிவபெருமான் தோன்றுகிறார். அன்பனே, எனக்கு இனியவனே, உன் மனக்கவலையை விடு, நீ உன் பார்வையை பெறுவாய், அந்த சமணர்களின் கண்கள் மறைவதைக் காண்பாய் என்று கூறி மறைகிறார். மன்னன் அமைச்சர்களுடனும் வீரர்களுடனும் தண்டியடிகளை நாடிச் சென்றார். அனைத்தையும் கேட்டறிந்த அரசன் சமணர்கள் செய்த சபதத்தையும் உறுதிப்படுத்தினான். மன்னவன் தண்டியடிகளை நோக்கி, நீ கண் பெற்று காட்டும் என்றான். சிவபெருமானே, பரம்பொருள் அப்பெருமானுக்கே தொண்டு செய்வது உண்மையானால் என் கண்கள் ஒளி வரட்டும் என்று தண்டியடிகள் கூறி திருக்குளத்தில் மூழ்கினார். மூழ்கி எழுந்தபோது அவர் கண்கள் ஒளி பெற்றன. குருடன் என்றெல்லாம் பழித்துரைத்த சமணர்கள் பார்வை இழந்தனர். அவர்கள் செய்த சபதப்படி திருவாரூரில் இருந்து வேறு இடம் சென்றனர். நாயனார் விருப்பப்படி திருக்குள பணியை மன்னவனே முன்னின்று நடத்தினான். பின்னர் தண்டியடிகள் நாயனாரை வணங்கி மன்னன் விடைபெற்று சென்றார். தண்டியடிகள் வழக்கம்போல் திருத்துண்டு செய்து சிவபெருமானது திருவடி நிழலை அடைந்தார். திருச்சிற்றம்பலம்.